அப்புறம் அப்படின்னு பல்ல கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி விழுந்து 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 வேற சிரிக்கிறாங்க. அடிச்சு கைதட்டி சிரிக்கிறாங்க. பணி இடமாற்றம் பண்ணுங்க அவங்கள. என்னங்க ஒரு பிரஸ் மீட்ல உட்காந்து கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க, அந்த அம்மாவை மாத்துங்க முதல்லன்னா ஆக்ஷன் எடுத்துக்கலாம் குறைந்தபட்சம். குழந்தைகளுடைய தாய் பிரஸ் மீட்ல சொல்றாங்க, பிள்ளைய காணான்னு தேடினப்ப அடுத்த நாள் சொல்றாங்க, சார் உங்க பிள்ளை எங்கள்கிட்ட பத்திரமா இருக்குன்னு சொல்றாங்க சார். அந்த அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கி தானே எல்லாத்தையும் அந்த குழந்தை விஷயத்த செஞ்சிருக்கணும். ஆனா அந்த பிள்ளையினுடைய உடம்பை எரிக்கிறதுக்கு அந்த அம்மாட்ட கையெழுத்தே வாங்காம லிட்டரலா ஒரு ஹத்ராஸ் சம்பவத்தை நடத்தி காட்டியிருக்கிறாங்க. பேரண்ட்ஸ்டையும் கோர்ட்டு முன்னாடியும் தீர்ப்பாகல அப்படிங்கிற பட்சத்தில் எப்ப வேண்டுமானாலும் அந்த உடற்கூறாய்வை மீண்டும் செய்வதற்கு கோர்ட்ல கேஸ் போட்டா அது செல்லுபடி ஆகும். மீண்டும் அந்த உடம்பை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் புதைக்கும் பட்சத்தில். அப்படி ஒண்ணு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவசரமா அந்த அம்மாவை தள்ளி விட்டுட்டு அந்த குழந்தைய வச்சு எரிச்சு சாம்பலாக்கிட்டானுங்க. சிங்கப்பெண் அதிரடி படைக்கு எத்தனை அதிகாரிகளை புதுசாக நியமிச்சீங்க? எத்தனை புது அதிகாரிகள் புதுதாக நியமிக்கப்பட்டவங்களா இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்களை தான் இதுல போட்டீங்களா? இதெல்லாம் இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு கேள்வி எழுப்பணுமா? கால் பண்ணி சாரி கேட்டா போதுமா சிஎம் சார் கேட்டீங்கல்ல, நீங்க என்ன பண்ணீங்க? சாரி வேணாம், நீதி வேணும். நீங்க சாரி கூட கேட்கலையே. கோயம்புத்தூர் சூலூர் பகுதியில் அதுக்கு முன்னாடி நம்மளே ஏதாவது ஒரு சீரியஸான விஷயம் பேசும்போது லேசாக சிரிச்சா பெரும்பாலும் நம்மளே அந்த மாதிரியான நகைச்சுவையை தவிர்த்துருவோம். அதையும் தாண்டி வேற சில கருத்துக்களை இப்போ 2-3 மேட்டரை பேசும்போது ஒரு மேட்ரு ரொம்ப சீரியஸானதாக இருக்கும், வேற ஒரு மேட்ரு கலோக்கியலானதாக இருக்கும். அதில் சிரித்து பேசும்போது கூட கமெண்ட்ல டேய் என்னடா இதை பற்றி பேசும்போதும் சிரிச்சுக்கிட்டே வாடா பேசுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல திட்டுவாங்க. இந்திரகுமாரையும் மில்டனையுமே இந்த கடி கடிக்கிற சமூகம், ஒரு போலீஸ் ஆபீசர் அதுவும் ஐஜி ரேங்கிங்ல இருக்கக்கூடிய அதிகாரி ஒரு சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட விவகாரத்தை பத்தி பேசுறதுக்கு உட்கார்ந்து இருக்கும் போது அப்புறம் அப்படின்னு பல்ல கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி விழுந்து விழுந்து வேற சிரிக்கிறாங்க. அடிச்சு கைதட்டி சிரிக்கிறாங்க. இப்ப என்ன கேக்குறேன்னா, அரசியல்வாதிகள் பேசும்போது மைக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த வாய்ஸ் ரிசீவ் ஆகுது. அண்ணாமலை செந்தில் பாலாஜியுடைய பர்சனல் லைஃப் பத்தி பேசினார்னா அது நியூஸுக்கு வந்துடும், ட்விட்டருக்கு வந்துடுது. வெவ்வேறு கட்சிக்காரங்க ஏதாவது ஒன்று பேசினாங்கன்னா அதுவும் ரிசீவ் ஆயிடுது, வெளியில வந்துடுது. பிஜேபி கமலாலயத்தில் போட்டாலும் அது வெளில வந்துடுது. ஆனா ஐஜி பேசுறப்போ அத்தான மைக்குகள் இருக்கு. ஆனா அந்த மேடம் எதை சொல்லி கடைசியா நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவோம். திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியீட்டு விழாவில் திமுக தலைவராக ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கிறாரு. பொதுச் செயலாளர் துரைமுருகன் வர தாமதமாகுது. இங்க அவர் இன்னும் வரலையா, வேமா வர சொல்லுங்க, அது வேற ஏதாவது வரானு கேளுங்க அப்படின்லாம் சொன்னதெல்லாம் அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவா போய்கிட்டு இருந்துச்சு. இங்கே லைவ் தான், பத்திரிகையாளர்கள் லைவுக்காக கேமரா போட்டு செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வீடியோ ஆன்ல இருக்குதுனாலே ஆடியோவும் ஆன்ல தான் இருக்கும். அதை இவங்க தான் சிஸ்டத்துல மியூட் பண்ணி பிளே பண்றாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கை வேற ஒன்ன மாத்தி இவங்க பிளே பண்றாங்க. என்னமோ பேசுறாங்கப்பா அப்படின்னு கியூரியாசிட்டியில மியூசிக்கை கட் பண்ணிட்டு அதை லைவ்ல போடல. ஏன் போடல? ஏன்னா போலீஸ்காரன். அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு அவங்களுக்கு. இல்ல அந்த விஷயத்த சொல்ல வேணாம், அதை வெளியில விட வேணாம்னு உங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது தான் கேள்வி. அப்படி ஒரு சம்பவத்தை பேச வரும்போது குறைந்தபட்சம் அந்த வழியோடு அந்த விஷயத்த பேசினா ஒரு அதிகார வர்க்கம், ஒரு அரசு அந்த விஷயத்த கன்சிடர் பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஆனா போங்க போய் பிரஸ் மீட் அட்டன் பண்ணிட்டு அப்படின்னு எதையோ அனுப்பி விடுற மாதிரி, வேற ஏதோ 1008 வேலையில இருக்கிறோம்ப்பா, இது அதுல ஒரு வேலைப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களை அனுப்புனது போலவும், அவங்க ஏதோ நான் என்னப்பா தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து சொல்றதுக்கு பட்டாசுகளை பாதுகாப்பா வெடிங்கன்னு சொல்றதுக்கு ஒரு பிரஸ் மீட் ஐஜி அட்டன் பண்ற மாதிரி இதையும் அட்டன் பண்றேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா உட்கார்ந்து அட்டன் பண்ண. கரூர்ல ஹாஸ்பிட்டல் வாசல்ல அன்பில் மையஸ் அழுகிறாரு. அவர் படிச்சு சொன்னேனேடா கேட்டீங்களா அப்படின்னு அவர் அழுததை கட் பண்ணி சினிமாலெல்லாம் போட்டு ட்ரால் பண்றேன்ல, இங்க இந்த ஆடியோ எந்த பத்திரிகையாளர்கிட்டையும் ஆடியோ இல்லையா? சரி, ஒரு சிலர் மாண்டேஜ் மட்டும் எடுப்பாங்க, மைக் இருக்காது. அதனால ஓப்பன் ஆடியோ அந்த புஷ்ன்னு காத்தடிக்கிறது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆயிருக்கும், சலம்பல் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அங்க மைக் இருக்கே, 50 மைக் இருக்கே, எந்த மைக்லயுமா ரெக்கார்ட் ஆகல. எப்படி எல்லாமே வெறும் மாண்டேஜா வருது? கடைசி வரைக்கும் அந்த வீடியோவை வெளியிட்டது நாங்க தான், அது ஏஐ அல்லன்னு கூட எந்த பத்திரிகையும் சொல்றதுக்கு முன் வரல. அந்த சிரிப்பு ஏஐன்னு ஃபேக்கு, இவங்க எல்லாரும் திமுக சதி பண்ணி இதை பரப்புதுன்னு
எல்லா பக்கமும் ட்விட்டர் ஐடிக்கள்ல தாவேகா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கள்ல அடிச்சுக்கிட்டு இருக்கலாம் மாஃபியா நெட்வொர்க். அதெல்லாம் அவனுக்கு பண்ண தெரியாம தான் தோத்துட்டாங்கன்னா அவங்களே வேண்டாம் சொல்றாங்க. அதை திமுக காரன் பண்ணி பரப்புறான். இத்தனைக்கு அது லைவ்ல வந்துகிட்டு இருக்கக்கூடிய நியூஸை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ட்விட்டர்ல டாக்டர் அரவிந்த் ராஜாங்கிற ஐடியில தான் ஃபர்ஸ்ட் போடுறாங்க. அந்த லைவே பொய், அது ஏன்னு கிளப்பி விட்டு டிஎன் போலீஸ் எல்லாம் டேக் பண்ணாங்க. அதுக்கு பிறகு எங்கடா ஃபேக்கு, நான் இந்த இருக்கண்டான்னு எல்லாரும் எடுத்து போடுறாங்க. இவ்வளவு பேரும் சொன்னதுக்கு பிறகு பெரிய பெரிய ஊடகங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய ஜேர்னலிஸ்டுகள், ஃபீல்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்ட்ட நான் பேசினேன். அந்த சிரிச்சது உண்மைதான், அந்த விஷுவலை பார்த்தாங்க அவங்களே நேர்ல அப்படின்னு. அவர்களுடைய அதாவது ஐடியா இஸ் பர்சனல் அப்படின்னு ஐடி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஐடிக்கள்ல போட்டுக்கிறது. தமிழ் சேனல் சொல்றேன் கடைசியில வந்து அது ஏஐ கிடையாது, ஒரிஜினல். இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல உட்காந்து ஒன்றும் இல்லை, புதிய தலைமுறை மாதிரியான ஊடகங்கள், பாலிமர் மாதிரியான ஊடகங்கள், நியூஸ் தமிழ் மாதிரியான ஊடகங்கள், நியூஸ் 7 மாதிரியான ஊடகங்கள் இனிஷியலாவே இதை கண்டிச்சு கேள்வி எழுப்பலாம். என்னங்க ஒரு பிரஸ் மீட்டு இப்படி ஒரு வழியோடு ஒரு பிரச்சனையை பத்தி பேசுறோம், நீங்க வந்து இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வியாவே எழுப்பலாம். ஏன்னா விஜயுடைய நகர்வலம் வரும்போது எம்ஜிஆராக, அண்ணாவாக, கலைஞராக அவரை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் மக்கள் அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு உரிமை இருக்குன்னா, இந்த விஷயத்த சொல்றதுக்கும் அவர்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. ஆனா அதை சொல்லாமல் தவிர்க்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சந்தேகத்தை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. கம்மிங் பேக் டு திஸ் சூலூர் மேட்டர், எப்ப நடந்தது சம்பவம்? மாணவி மரண விவகாரம், சிறுமி மரணம். எப்படி திடீர்னு வந்து படுத்திருக்கும் போது அவங்க வந்து மாரடைப்பு வந்து இறந்துட்டாங்களா, இல்ல மூச்சு திணறல் இறந்துட்டாங்களா, பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு இறந்திருக்கிறார்? அப்படிலாம் தெரியல எனக்கு. நான் படிச்ச வரைக்கும் சிறுமி மரண விவகாரம் தான் இன்னைக்கு வரைக்கும் எழுதுறாங்க, பத்திரிகைகள் எழுதுறது. எஃப்ஐஆர்ல வந்து போக்சோ போடப்பட்டு அந்த 2 நபர்கள் மீதுமே வழக்கு பத்திரிகையில, அதாவது பத்திரிகைக்காரங்க வந்து எஃப்ஐஆர்ல வராததையே எழுதுறவங்க. ஆமா, வந்ததை எங்க தவிர்க்கிறாங்க? அப்ப அது ஏதோ ஒரு இன்டென்ஷன். தூத்துக்குடியில, திருச்செந்தூர் பக்கமும் தூத்துக்குடி பக்கம் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு மாணவிக்கு உடல் கண்டெடுக்கப்பட்டது. உடல் கண்டெடுக்கப்பட்ட உடனேயே அது பாலியல் வன்கொடுமைதான்ற உறுதித்தன்மையோட தான் அவங்க செய்தியை வெளியிடுறாங்க. ஆமா, ஏன்னா அவங்க வந்து யோசிக்கிறாங்க வேற காரணங்கள் இருக்க வாய்ப்பு இல்ல, இதுவாதான் இருக்குன்னு சொல்லிட்டு இதை பரப்புறாங்கன்னு எடுத்துக்கோமே. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அது திமுக ஆட்சி, இது தாவேகா ஆட்சி. இதுல வந்து பாலியல் வன்கொடுமை நடக்க வாய்ப்பே இல்லை. சாதி ஒழிந்த வந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. ஓகே, அதனாலதான் அவங்க அம்மா வந்து நிதானம் இல்லாம இருந்தாங்க. திமுக காரங்க என்ன பண்ணிட்டாங்க, புதிய தலைமுறை, சன் நியூஸ், கலைஞர் செய்திகள் உட்பட எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஏயிலேயே ஒரு பொண்ணு இறந்ததாகவும், ஏயிலேயே அவங்க அம்மா புலம்புனதாகவும், ஏயிலேயே 2 பேர் கைது செய்யப்பட்டதாகவும், ஏயிலேயே இதெல்லாம் நடந்ததாகவும் எல்லைக்கே படம் மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளுக்கு அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. இப்படி பச்சையா திமுக ஆட்சியில எல்லைக்கே வந்துச்சு நினைக்கிறீங்க? அதெல்லாம் அவன் பண்றான். இவ்வளவும் பண்ணி அதை இன்ஸ்டாகிராம்ல பரப்பிட்டு இருக்கிறானுங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நான் தான் நடக்கவே இல்லைன்றே நடந்துருச்சுன்றீங்க. நடந்திருக்குல்ல, எஃப்ஐஆர் ஆயிருக்குல்ல, அது ஏஐ. அது எஃப்ஐஆரும் ஏஐயா? எஃப்ஐஆர் ஏஐ. போலி எதை சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கிரௌடு. ஐஜி யாரு? திமுக ஆட்சியிலே அவங்க தானே இருந்தாங்க, அதனால அவங்களும் ஃபேக்கு தான். நீங்க சிறப்பு காவல் படை ஐஜி வந்து சிரிச்சது மட்டும் இல்லைங்க, ஐஜி வந்ததே ஃபேக்கு தான், ஹாலோகிராம் பண்ணிட்டாங்க. எங்கள்கிட்ட சொல்லி போராடவே முடியல. அது மே 21 அந்த குழந்தை வீட்டு வாசல்ல விளையாண்டுகிட்டு இருக்கு. சரி, அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல குடியிருந்த ஒரு நபர், அந்த குழந்தைக்கு முகம் தெரிந்த நபர் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போனார் அப்படிங்கிறது சிசிடிவி மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. அழைச்சிட்டு போனவன் அவனோடு சேர்ந்து இன்னும் ஒரு நபர்னு 2 பேர் சேர்ந்து அந்த குழந்தையை சித்திரவதைக்கு உள்ளாக்கி கொடுமைப்படுத்தி ஆத்துல வீசி இருக்கிறானுங்க, கொன்னு வீசி இருக்கிறானுங்க. இதை வந்து 21 இந்த சம்பவம் மாலையில குழந்தை காணா அப்படிங்கிறது குடும்பத்துக்கு தெரிய வருது. 100 நம்பருக்கு கால் பண்றாங்க அவங்க பேரண்ட்ஸ். அவங்க சைட்ல இருந்து போலீஸ்கிட்ட சொன்ன உடனே நள்ளிரவு வரைக்கும் போலீஸ் வந்து தேடுதல் வந்துட்டாங்க, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. 22 காலையிலேயே ஒரு 11:30 மணியை போலவே பாடி கிடைச்சிருது, குழந்தையுடைய உடல் கிடைச்சிருது. கிடைச்ச உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் உடல் கூராய்வு பண்ணுவதற்கு உண்டான ப்ரொசீஜர் ஆரம்பிக்கிறாங்க. குழந்தையுடைய அம்மா அப்பா எல்லாருமா ஆளாளுக்கு ஒரு பக்கத்தில் நின்று இப்படி ஆயிப்போச்சு, எனக்கு தண்டனை கொடுக்கணும், அவனுக்கு இயல்பா அந்த எளிய மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கும், எவனோ அவனை கண்டுபிடிங்க, அவனை இது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் கேட்குறாங்க. பேரலா இவனுங்க தான் கூப்பிட்டு போனானுங்க, இவனுங்க தான் பண்ணானுங்கன்றது கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு. ஆளை தூக்கிட்டு வந்து வச்சு எஃப்ஐஆர் போட்டு அவங்க மேல போக்சோ கேஸ் போட்டது. இது எல்லாத்தையும் குறைந்தபட்சம் அந்த குழந்தையினுடைய பெற்றோருக்காவது தகவல் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆமா, அதையும் சொல்லல. குழந்தையினுடைய தாய் பிரஸ் மீட்ல சொல்றாங்க, பிள்ளைய காணான்னு தேடினப்ப அடுத்த நாள் சொல்றாங்க, சார் உங்க பிள்ளை எங்கள்கிட்ட பத்திரமா இருக்குன்னு சொல்றாங்க சார்.
அப்படின்றாங்க. அப்ப இறந்து சடலமாக மீட்கப்பட்ட ஒரு குழந்தைய என்கிட்ட பத்திரமா இருக்குன்னு காவல்துறையினர் சொல்லுவதற்குண்டான தேவை என்ன? அப்படி அந்த அம்மாட்ட சொல்ற நிலைமை ஏன் வருதுன்னா தாங்க மாட்டாங்க. நீ சொல்ற லாஜிக் படியே ஒத்துக்கிறேன். அப்ப அந்த அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கி தானே எல்லாத்தையும் அந்த குழந்தை விஷயத்த செஞ்சிருக்கணும். ஆனா அந்த பிள்ளையினுடைய உடம்பை எரிக்கிறதுக்கு அந்த அம்மாட்ட கையெழுத்தே வாங்காம லிட்டரலா ஒரு ஹத்ராஸ் சம்பவத்தை நடத்தி காட்டியிருக்கிறாங்க. அவங்க அப்பா வகையறாக்கள் இருக்கக்கூடிய ஒரு சிலர்கிட்ட பேசி உடலை வந்து இப்ப எரிச்சிட்டாங்க. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு பேக் டோர் வழியா எடுத்துட்டு போய் எரிச்சிட்டாங்க. அந்த அம்மா நியாயமா கேட்கறதுக்கு பிரஸ்ல வந்து உட்கார்ந்து கேட்கறாங்க. சம்பவம் 21ஆம் தேதி நடக்குது. 22ஆம் தேதிக்கு என் பிள்ளை இருக்கு, என்கிட்ட தான் இருக்குன்னு போலீஸ் சொல்றாங்க. ஆனா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன், இல்ல ஆயிப்போச்சு. ஆளை பிடிச்சாங்க. என்ன நடந்துச்சு? அவன் தான் உண்மையான குற்றவாளியா? எனக்கு ஏதாவது ப்ரூவ் பண்ணுங்க. இந்த நாட்டுல தானே முதலமைச்சர் இருக்கிறாரு, அவரை என்கிட்ட பேச சொல்லுங்க, ஆறுதல் சொல்லுங்க. இதெல்லாம் அந்த அம்மா சொல்றாங்க. இல்லைங்க, பாலியல் வன்கொடுமை நடந்திருந்தா அதை மேட்ச் பண்ணி டெஸ்ட் எடுத்து இவர் தான் அந்த குற்றவாளின்றதெல்லாம் அடுத்து கோர்ட்ல போய் நிரூபிக்கணும். அதெல்லாம் நடக்க வேண்டியது இருக்கு. நிரூபிக்கணும்ல, அதுக்கு சாம்பிள்ஸ் எடுத்து வச்சிருக்கணும்ல. குழந்தைய போய் எரிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கொடும் குற்றம் நடந்திருக்கும் போது இப்படி ஒரு குற்றவாளியை உறுதியிட்டு இன்னும் அடையாளப்படுத்தி பேரண்ட்ஸ்டையும் கோர்ட்டு முன்னாடியும் தீர்ப்பாகல அப்படின்னும் பட்சத்தில் எப்ப வேண்டுமானாலும் அந்த உடற்குறாய்வை மீண்டும் செய்வதற்கு கோர்ட்ல கேஸ் போட்டா அது செல்லுபடி ஆகும். மீண்டும் அந்த உடம்பை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் புதைக்கும் பட்சத்தில். அப்படி ஒண்ணு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவசரமா அந்த அம்மாவை தள்ளி விட்டுட்டு அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரரை பின்வாசல் வழியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்கிட்டு போய் அந்த குழந்தைய வச்சு எரிச்சு சாம்பலாக்கிட்டானுங்க. அந்த அம்மா அதையும் வெளியில வந்து சொல்றாங்க. எதுக்குங்க இப்படி எரிச்சிங்க? பச்சை பிள்ளைங்க எதுக்குங்க எரிச்சிங்கன்னு உண்மையிலேயே வெட்கப்படணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம எல்லாருமே இந்த ஊடகங்களை நோக்கி கேள்வி எழுப்பணும். பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது, நீங்க போதையில இருந்தீங்களாமே அப்படின்னு அந்த தாயிட்ட கேட்கிறானுங்க. ஏன்னா இந்த இறந்த குழந்தையினுடைய பக்கத்து வீட்டுக்கார அம்மாட்ட ஒரு வீடியோவை கொடுத்து, ஒரு கேமரா போனை கொடுத்து, அந்த அம்மா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுற லேடி, அந்த அம்மா வந்து இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது என் குழந்தைக்கு நீதி வேணும்னு அந்த குழந்தையினுடைய தாய் பேட்டி கொடுக்கறத பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எப்பவுமே நம்ம பிரச்சனை என்னன்றதெல்லாம் அவனுக்கு தெரியாது. எங்க இவங்க பிரச்சனையை குறித்து பெருசா பேசுறாங்களே, இவங்க இதாயிருவாங்களோ அதாயிருவாங்களோன்னு என்ன நினைக்கிறாங்களோ தெரியல. ஏதோ வைத்தறிச்சல்லையா என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. அந்த அம்மா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுது. இவ வந்து ரொம்ப மோசமானவ, இவளுக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்கு, இவளை வந்து குழந்தைய காணான்னு நாங்க தேட போனப்பே கடந்து கேரள கடந்தா, இவளுக்கு எப்படி அன்னைக்கு ராத்திரி பூரா இவ தேட வந்தாளா, அதை முதல்ல கேளுங்க, இப்படி அப்படின்னு அந்த குழந்தையினுடைய தாய் குறித்து அவதூறா அந்த அம்மா வீடியோ போடுது. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி மாடியில இருந்து ஒரு குழந்தை விழுந்து இறந்த போது பெத்த தாய் நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருந்தன்னு அந்த அம்மாவை நோக்கி இவங்க மாரல் போலீசிங் பண்ணி அந்த அம்மாவும் மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணி செத்து போனாங்க. எப்ப இது 2-3 வருஷம் முன்னாடி இந்த சமூகம் இதை அந்த அம்மா கேட்குறாங்க. கேட்ட உடனேயே ஒரு இன்ஸ்டாகிராம்ல பக்கத்து வீட்டுக்கார லேடி அது அப்படி போட்டிருக்கு. நியாயமான பத்திரிக்கைக்காரங்க என்ன பண்ணணும், அந்த லேடியை கண்டுபிடிச்சு இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கியே, உங்க நோக்கம் என்ன, நீங்க யாரு, எதை வச்சு இந்த வீடியோ போட்டீங்கன்னு கேட்டா கூட நான் புரிஞ்சுக்கிறேன். சம்பந்தப்பட்ட அந்த அம்மாட்ட போய் இப்படி நீங்க குடிச்சிட்டு கிடந்தீங்களாமே, உங்க வீட்டுக்குள்ள பாட்டில் கிடந்ததை நாங்களே பார்த்தோம்னு குறுக்கு மறுக்க கேள்வி கேட்கிறேன். இல்லைங்க, வீட்டுல பாட்டில் இருக்கட்டும், அந்த அம்மா குடிச்சே இருக்கட்டும், உனக்கு என்ன கேடு? அந்த அம்மா விளக்கம் சொல்றாங்க. என் வீட்டுக்காரரு கருப்பு கலர்ல கலந்து வச்சிருந்தாரு என்னத்தையோ, அதை எடுத்து குடிச்சேன், எனக்கு கேர் ஆயிடுச்சு, நான் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்றாங்க. அதுவும் உண்மையா இருக்கலாம், இல்ல அந்த அம்மா குடிச்சே கூட இருக்கட்டும். இல்லைங்க, இந்த 2 கேஸையுமே எடுத்துப்போம். ஒண்ணு, அந்த அம்மா குடிச்சிருக்காங்கன்றது உண்மைன்னா பாசிபிலிட்டி கேஸ் 1 அந்த அம்மா குடிச்சிருக்காங்க அப்படின்ற அசம்ஷன் எடுத்துப்போம். குடிச்சிருந்தா பத்திரிகைக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை, போலீஸுக்கு என்ன பிரச்சனை, அது அவங்க உடல் சார்ந்த விவகாரம், அவங்க என்ன முடிவுனாலும் எடுக்கலாம். 2 to 10 ஜேர்னலிஸ்ட் பேட்ச் முடிச்சுட்டு போனோன்னா 10 மணிக்கு டாஸ்மார்க் வாசல்ல எந்த ஜேர்னலிஸ்ட் நின்னதில்லை. சரக்கு வாங்கிட்டு வீட்டில் போய் படுத்ததுக்கு பிறகு 12 மணிக்கு சசிகலா அவர்கள் வந்து அறிக்கை எழுதி வச்சுட்டு நான் அரசியல்ல இருந்து ஓய்வு பெறேன்னு சொன்னதுக்கு பிறகு 2 பீர் அடிச்சாலும் பரவாயில்ல ஃபீல்டுக்கு போடான்னு சொன்னதுக்கு பிறகு அந்த ஆபீஸ்ல இருந்து போன் வந்த உடனே 2 பீர் அடிச்சதுக்கு பிறகு ஃபீல்டுக்கு இறங்கி போகல. அன்னைக்கு ராத்திரி அதெல்லாம் நடக்கல. இரவுல திடீரென்று தலைவர்கள் இறந்து விட்டார்கள் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு 10 மணிக்கு சரக்கு அடிச்சுட்டு படுத்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் திருப்பி எந்திரிச்சு ஐயோன்னு பரபரப்பா எந்திரிச்சு கிளம்பி போனதில்லை. நம்ம இந்த சமூகத்துல எல்லாரும் அப்படியே பெரிய தூய்மைவாதி மாதிரியும், அதுவும் இல்லாம அந்த அம்மா குடிச்சே இருந்தாங்க. அந்த அம்மா தான் குடிச்சிருக்கு. அந்த அம்மா குடிச்சிருந்தா அவங்களுடைய குழந்தைய தூக்கிட்டு போய் 2 பேரும் பாலியல் வன்முணர்வு செஞ்சு கொல்லலான்னு எதுவும் சட்டம் இருக்கா? அவங்க அம்மா தெளிவாகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிருக்கணும் அந்த குழந்தைய பத்தின செய்திகளை கேட்கறதுக்கு.
அல்லது அந்த குழந்தையை எரிக்கிறதுக்கு வரைக்கும் நீ வெயிட் பண்ணி இருந்திருக்கணும். அந்த அம்மா தெளிவாகிற வரைக்கும் எப்படி அம்மாக்கு தெரியாம இருப்ப? அந்த கேள்வியை எப்படி அந்த அம்மா கிட்ட குறுக்கம் இருக்க நீங்க குறிச்சிருந்தீங்களா? நீங்க ஏன் அன்னைக்கு அமைதியாவே இருந்தீங்க? நீ ஏன் மந்தமாவே இருந்தீங்க? உனக்கு யாரா அந்த அதிகாரத்தை கொடுத்தா? நீங்க who are you? பல பத்திரிகையாளர்கள் சந்திப்புல பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வியே எழுப்புறது இல்ல, ஒன் மேன் ஷோவா வர்றவங்க எல்லாம் பேசிட்டு போறாங்க. அப்ப அங்கெல்லாம் வந்து இப்படி திருப்பி கேள்வி கேட்டா அது எவ்வளவு அசிங்கமான விஷயம். செங்கோட்டையன் இன்னைக்கு பிரஸ் மீட், அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து எல்லாருமே வந்து அரசு மருத்துவமனையில தான் சிகிச்சை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீங்க வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்களே அப்படின்னு கேள்வி ஜேர்னலிஸ்ட் கேட்குறாங்க. அரசு ஆஸ்பத்திரியில இலவச சிகிச்சை, அதே மாதிரி அது என்னுடைய நண்பருடைய ஆஸ்பத்திரி, அங்கேயும் எனக்கு இலவச சிகிச்சை, அதனால நான் அங்க போறேன். இது பதிலா? நியாயமா சொல்லுங்க, இது பதிலா? இந்த கேள்வி வேற மாதிரி கேட்டிருக்கேன். இந்த கேள்வியே கூட சரின்னு வச்சுக்கோங்க. குறுக்கு கேள்வி ஒண்ணு இருக்குல்ல சார், நான் கேட்ட கேள்வி வேற. நீங்க அரசு மருத்துவமனையில் அப்படி எடுத்துக்கிட்டா இன்னும் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு வசதியா இருக்குமே சார். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் தான் சொல்றீங்க, அதை வந்து நீங்க ஓமந்தூராரிலே பண்ணலாமே, சீனியர் சிட்டிசன் தானே நீங்க, அங்க பண்ணலாமே அப்படிங்கிற கேள்வியாவது திருப்பி கேட்டிருக்கலாம்ல. கேட்கல. ஓ அப்படியா சார், ஓகே சார் அப்படின்னு அடுத்த கேள்விக்கு போறேன். ஒரு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட பிரஸ்ல கேள்வி கேட்கணும்னா அங்க பம்புறீங்க, கேள்வி கேட்பதற்கு எல்லா வாய்ப்பும் இருந்து அங்க அமைதி காக்குறீங்க. அங்க உங்களுக்கு தேவையான ஒரு அனுதாப அலையிலிருந்து ஒரு கேள்வி வருது. ஆனா இங்க ஒரு விக்டிம் உட்கார்ந்துருக்காங்கன்ன உடனே நீ குடிச்சியா, உன் புருஷனுக்கும் உனக்கும் பிரச்சனையா, உன் குழந்தைக்கும் அந்த பையனுக்கும் அறிமுகம் இருக்கா இல்லையா, உங்களுக்கும் அவருக்குமே ஒரு தொடர்பு இருக்காமே, கூச வேணாமா இப்படி ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு? ஒரு முக்கியமான மாஜி மந்திரி இப்போது கூட குதிரை பேரங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாஜி மந்திரி, அவரை பத்தி என்ன பேச்சு? 12 மணிக்கு மேல அவர்கிட்ட யாரா மைக்க போட்டதுன்றதுதான் சோசியல் மீடியா பூரா பேச்சு. என்னைக்காவது ஒரு நாள் 12 மணிக்கு மேல அவர்கிட்ட மைக்க போடும்போது, சார் நீங்க குடிச்சிட்டு தான் பிரஸ் சந்திப்பீங்களாமே, கேளு பார்ப்போம். யார்கிட்ட எல்லாம் கேட்கிறேன்னா இந்த அம்மாட்ட, விஜயகாந்த்கிட்ட, இப்படி வந்து யாரெல்லாம் வல்னரபிளோ அங்கெல்லாம் இந்த கேள்வி. விஜய் மீது குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? விஜய் மீது தனி விமானத்தில் போகும்போது சாராயம் இருந்ததாக சொல்லி அதை ஜப்தி பண்ணதா செய்தி வந்ததா இல்லையா? குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருப்பதாக அவருடைய மனைவியார் இன்னொரு நபரோடு இவருக்கு தொடர்பு இருக்கிறது, அதனால என் குடும்பத்தில் இது பிரச்சனை இருக்குன்னு அவங்க கொடுத்தாங்களா இல்லையா? அதை கேட்கலையே. அப்ப இந்த அம்மா மீது நீங்க வைக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர்களும் இந்த சமூகமும் மாஃபியா நெட்வொர்க் சோசியல் மீடியாவில் வைக்கக்கூடிய குழந்தையின் தாயின் மீது வைக்கக்கூடிய அவதூறு ரெண்டுமே அப்படியே விஜய்க்கும் பொருந்தது. அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் தான். அதால விஜய் தவறானவர், நல்லவர், கெட்டவர் அந்த முடிவுக்குள்ள வராத. நீ விமர்சனம்னு கண்மூடித்தனமா அங்க ஒண்ணு வைக்கிறன்னா அந்த விஷயம் இவருக்கு பொருந்தது, இவர் கேவலமானவர், இவர் அயோக்கியமானவர்னு சொல்ல முடியுமா? இப்ப இதெல்லாம் கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 2, அந்த அம்மாவுக்கு வந்து கருப்பு கலர்ல ஏதோ ஒண்ணு கலந்து வச்சிருந்தாங்க, குடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இப்ப வேற ஏதோ காரணங்களுக்காக அந்த கணவன் மனைவி இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. அப்ப இதன் காரணமாக தன்னுடைய மனைவியை விட்டு தான் மட்டும் இது பண்ணி கொள்வதற்காக அவர் ஏதாவது இது பண்ணாரா அப்படின்ற சந்தேகங்கள் எல்லாம் இருக்குல்ல. இந்த பாசிபிலிட்டி எதுவுமே யோசிக்க மாட்டீங்களா? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம் எதுக்கு நீ இப்ப அம்மா பக்கம் திரும்புற? நடந்த சம்பவம், பாதிக்கப்பட்டது அந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு ஏற்பட்டது மாபெரும் அநீதி. ஒரு 10 வயசு பாப்பா ஒருத்தன் மிட்டாய் வாங்க கூட இந்த சமூகத்துல ஒரு சந்தேக பார்வையோடு வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்குங்கிறத கேள்வி எழுப்புறதை விட்டுட்டு பக்கத்துல இருந்த ஒரு அயோக்கிய நாய் 10 வயசு பாப்பான்னு கூட பார்க்காம இப்படி ஒரு வன்முணர்வு செயல்ல ஈடுபட்டிருக்கான்னா அந்த நாய்க்கு தேவையான தண்டனை என்னன்னு பேச வேண்டிய இந்த ஊடகங்கள் அவங்க தாய் வந்து சரக்கடிச்சாங்களான்னு பேசுற நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னா இந்த மீடியாவினுடைய எத்திக்ஸ் தான் என்ன? இதுதான் ஜேர்னலிசமா? இதுதான் ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸா? அத்தனை மைக் அதை போட்டு நம்மகிட்ட கேட்க வேண்டிய தேவை எங்க இருந்து வருது? நாம யாரு? முதல்ல நாம எதை நோக்கி கேட்டிருந்திருக்கணும்? அவன் யாரு? அவன் பின்னணி என்ன? அதை மாற்றுவதற்கு அவர்கள் மீது நடவடிக்கை எனி கவர்மெண்ட்டுங்க இது நடக்குங்க. ஏன்னா இது சமூக பிரச்சனைங்க, மறுக்கலங்க. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிறகு அந்த குற்றவாளிகள் மீது என்ன ஆதாரத்தை இந்த நீதிமன்றத்திலோ அல்லது இந்த வழக்கு விஷயத்திலேயோ போலீஸ் சேர்த்திருக்காங்கன்றது வரைக்கும் ஏதாவது ஒரு பத்திரிகை, ஏதாவது ஒரு ஊடகம் இப்போது வரை பேசியிருக்கா? யாராவது ஒரு மீடியா இது பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு இறந்ததுன்னு அட்ரஸ் பண்ணிருக்கா? எதையுமே நம்ம தரப்புல இருந்து பண்ணல. போலீஸ் என்ன பண்ணிருக்குன்றதையும் நம்ம சொல்லல. இப்போது வரை அவர்கள் குறித்து அந்த குடும்பத்திட்ட போய் சேர வேண்டிய நிவாரணத்துல வெறும் 7 லட்சம் தான் இருக்குன்றாங்க. அந்த 7 லட்சம் போதுமா இல்லையா? அந்த குடும்பம் எப்படி என்ன நிலைமையில இருக்கு அதை பத்தி டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ஜேர்னலிஸ்ட்னா நம்ம அதை பண்ணிருக்கோமா? இல்ல. அந்த 2 நபர்களுக்கும் சமூக ஊடகங்கள்ல தூக்கு போடு, என்கவுண்டர் போடு, அப்படி இப்படின்னு 1008 கேள்விகள் எழுந்துகிட்டு இருக்கு.
மெயின் ஸ்ட்ரீம் ஊடகமா, ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸா, மரண தண்டனை என்ன, என்கவுண்டர்னா என்ன, எப்படி நடக்கும், அது ப்ராப்பரா செய்யறாங்களா, அதனுடைய வேலை என்ன, அதனுடைய செயல் திட்டம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன, அது கேட்பது சரியா, அதை தாண்டி இந்த மாதிரியான வழக்குகள்ல இந்த செக்ஷன்ல என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கப்பெறும், இது எது குறித்தாவது பேசியிருக்கிறோமா? சிங்கப்பெண் அதிரடி படைக்கு எத்தனை அதிகாரிகளை புதுசாக நியமிச்சீங்க? எத்தனை புது அதிகாரிகள் புதுதாக நியமிக்கப்பட்டவங்களா, இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்களை தான் இதுல போட்டீங்களா? இதெல்லாம் இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு கேள்வி எழுப்பணுமா? அந்த சம்பவம் நடந்து முடியறதுக்குள்ள 85 வயசு பாட்டிய ஒருத்தன் வந்து அபியூஸ் பண்ணிருக்கிறான்னு ஒரு கம்ப்ளைண்ட். 10வது படிக்கிற ஒரு பாப்பாவை 21 வயசு ஒரு தாவேகாவினுடைய பேனர்ல இருக்கக்கூடிய தாவேகா பொறுப்பாளர் பையன் அவன் வந்து அபியூஸ் பண்ணிருக்கிறான். போக்சோ கேஸ்ல உள்ள போறான். மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல கார் பார்க்கிங் கிட்ட சித்திரை திருவிழா நடந்தப்ப ஏதோ பஞ்சாயத்துன்னு சொல்லி 17 வயசு பையனை வெட்டி கொண்டிருக்கானுங்க. என்ன படம் வச்சிருக்கிறோம், என்ன உடம் வச்சிருக்கிறோம், என்ன சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறோம் அப்படின்ற கேள்வியை அந்த பக்கம் நோக்கி திருப்ப வேண்டிய ஊடகங்கள் அந்த தாய் கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்குன்னா ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இதுக்காக வேதனைப்படுறதை தவிர வலியோடு பேசுறத தவிர ஒரு வழி தெரியல. ஆனாலும் வாய் திறக்க மாட்டார்கள். ஏனென்றால் வந்து சாட்டர்டே சண்டே லீவ் அவருக்கு. யாருக்கு? விஜய்க்கு. சாட்டர்டே சண்டே அவருக்கு மட்டும்தான் லீவு. இனி அடுத்து ஒரு 5 வருடங்களுக்கு எத்திக்ஸுக்கு எல்லாத்துக்கும் லீவ் விட்டாங்க. அதனால வந்து அதை பத்திலாம் பேச மாட்டாங்க. மண்டே காலையில வந்திருக்கிறாரு. அதாவது இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இது குறித்து ஏதாவது பேசியிருக்கணும்ல. உதயநிதி ஸ்டாலின் காலையில 10 மணிக்கு அறிக்கை கொடுக்கிறாரு. சிஎம் தமிழ்நாடு அவர் அறிக்கை வந்து நைட்டு மதியத்துக்கு மேல வருது. சாவகாசமா தூங்கி எந்திரிச்சு வர மாதிரி. அதுவும் சண்டே எப்படி ட்வீட் போட்டாங்க, கால் பண்ணி சாரி கேட்டா போதுமா சிஎம் சார் கேட்டீங்கல்ல, நீங்க என்ன பண்ணீங்க? சாரி வேணாம், நீதி வேணும். நீங்களே சாரி கூட கேட்கலையே, சாரி கூட கேட்கல. குறைந்தபட்சம் திங்கக்கிழமை காலையில 10 மணிக்கு அதான்ப்பா என்னுடைய ஆபீஸ் டைம், வந்துட்டேன். வந்தவொடனே என்ன பண்ணணும், நேற்று என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நைட்டு பூரா அந்த குடும்பம் வந்து சாலை மறியல் பண்ணதுனாலதான் அன்னைக்கு காலையில் அன்னைக்கு மதியமே அறிக்கை வந்துச்சு, இல்லைன்னா அதுவும் வந்திருக்காது. அப்படியா, எல்லாரையும் கூப்பிடுங்க, உட்காருங்க, இது பத்தி பேசணும்னு ஒரு பிட்டு மட்டும் நியூஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அது குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. என்ன ஆய்வு தெரியுமா? அமைச்சரே, நம் நாட்டில் மாதம் மும்மாறி பொழிகிறதா? பொழிகிறது மன்னா. மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மன்னா. நான் தூங்க செல்லட்டுமா? செல்லுங்கள் மன்னா. இல்ல 10 to 6 மணிக்கு மேல தூங்க போகும், அவ்வளவுதான். இந்த நிலைமையில் ஒரு முதலமைச்சரை நாம் வாய்க்கப்பட்டிருக்கிறோம். கடுமையான விமர்சனங்கள் இப்போதும் நம்ம வைக்கல, இப்பயும் ஒரு எக்ஸ்கியூஸ் தான் கொடுக்குறோம். வந்த உடனேயே ஆட்சி நிர்வாகத்தை பூராத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு உங்களால எல்லாத்தையும் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்களும் சொல்லலை. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? நீங்கள் அந்த ஐஜி குறித்து ஏதாவது ஒரு வார்த்தை வாயை திறந்து, அல்லது அந்த ஐஜியை பணி இடமாற்றம் பண்ணுங்க. அவங்கள என்னங்க ஒரு பிரஸ் மீட்ல உட்காந்து கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க, அந்த அம்மாவை மாத்துங்க முதல்ல, ஆக்ஷன் எடுத்துக்கலாம் குறைந்தபட்சம். அல்லது அந்த நபர் யாரு, அவன் பண்ண ட்ராக் ரெக்கார்டு என்ன, அப்படியாவது ஏதாவது. சினிமாவில் காட்டுற ஹீரோயிசத்துல என்கவுண்டர்ல நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது. சினிமாவில் காட்டுற ஹீரோயிசத்துல இவன் எப்படிப்பட்டவன் நான் இருக்கிறான், இவன் மீது உடனடியாக ஒரு தண்டனையை கொடுக்க சொல்லி இருக்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கலாம். எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வந்து விஜய் எங்கேயோ சறுக்கி கொண்டே இருக்கிறார். மொத்தமாக தமிழ்நாட்டை பேரழிவை நோக்கி நகர்த்த போகிறார் அப்படிங்கிறது தான் தோணுகிறது. பார்ப்போம்.